ரிலை மிசைல். இது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண மிசைல் இல்லை. இத்தனை நாளா அக்னி, பிரமோஸ், ஆகாஷ் இந்த மாதிரி மிசைல்களை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ரிலை மிசைல் ஒரு சாதாரண பலிஸ்டிக் மிசைல்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய தப்புன்னு நம்மளுக்கு புரிய வச்சாங்க. ரிலை மிசைல் ஒரு சாதாரண மிசைலே இல்லை. இந்தியாவோட ரிலை மிசைல் ஒரு பலிஸ்டிக் மிசைலும் இல்லை, இது ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலும் இல்லை. இதுக்குன்னு தனி கேட்டகரியே இருக்கு. இந்த மிசைலை பற்றி ரஷ்யன் மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸ் இதை பற்றி தெளிவாக பேசியிருக்காரு. இந்த ஆர்டிக்கலை பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு இந்த மிசைலில் இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் இருக்குது, இந்த மிசைல் இவ்வளோ ஸ்ட்ராங்கானதுன்னு தெரிய வந்துச்சு. இதுக்கு முன்னாடிலாம் இது ஒரு சாதாரண பலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ரஷ்யாவோட மிலிட்டரி எக்ஸ்பர்ட் இந்த மிசைலை பற்றி என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ரிலை மிசைல் லான்ச்சிங் வெஹிக்கிளில் 2 மிசைல் இருக்கும். ரீசெண்டாக இந்த மிசைலை இந்தியா சோதனை பண்ணாங்க. ஒரே வெஹிக்கிள்ல இருந்து இந்த 2 மிசைலையும் சோதனை பண்ணாங்க. அதாவது ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றுன்னு 2 மிசைலையும் சில வினாடிகள்லேயே சோதனை பண்ணாங்க. இந்த லான்ச்சிங்ல இருந்து என்ன நம்மளுக்கு தெரியுதுன்னா, இந்த மிசைல் ரொம்ப நம்பிக்கையானது. வேகமாக அடுத்தடுத்து 2 மிசைலையும் நம்மளால லான்ச் பண்ண முடியும். இப்போ எதிரி யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்காம ஒரே நேரத்தில் எதிரியோட மல்டிபிள் டார்கெட்டை நம்மளால அடிக்க முடியும். இப்போ இந்த ரிலை மிசைலுக்கு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரிலை மிசைல் ஒரு 2 ஸ்டேஜ் சாலிட் ஃபியூவல் மிசைல். இதுல INS GPS நேவிகேஷன் இருக்கு. இது இல்லாம இந்த மிசைல்ல ஆக்டிவ் பிளஸ் பாசிவ் ஹோமிங் ரேடார் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த ரிலை மிசைலால எதிரியோட பங்கர்ஸ், ரேடார்ஸ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஈஸியா அடிக்க முடியும். இந்த ரிலை மிசைலோட டேஞ்சரே வந்து இதோட லாஸ்ட் ஃபேஸ்ல தான், அதாவது இலக்க அடிக்கிற லாஸ்ட் ஃபேஸ்ல தான் இந்த ரிலை மிசைலோட உண்மையான டேஞ்சரே இருக்கு. அது எப்படின்னு பார்த்தா, ரிலை மிசைலோட வார் ஹெட்ல சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதனால லாஸ்ட் ஃபேஸ்ல சடனா ஜிக்ஜாக் மூவ்மெண்ட் இதால கொடுக்க முடியும். அதாவது ஹை ஜி மெனிவர் பண்ண முடியும். இப்போ நம்ம பிரமோஸை வந்து எஸ் மெனிவர்னு சொல்லுவோம். டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி மேலே போய் பிரமோஸ் ஒரு எஸ் மாதிரி சிம்பிள் போட்டு கீழே அடிக்கும். இப்படி அடிக்கும் போது இன்டர்செப்ட் பண்றது கஷ்டம். அதே மாதிரி இது வந்து ஜி மாதிரி போட்டு அடிக்கும். இதனால இந்த மிசைலை இன்டர்செப்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆயிரும். இப்போ ரிலை மிசைலோட ஸ்பீடை பார்க்கலாம். வழக்கமாக மிசைல் எல்லாம் இந்த ஸ்பீட்ல போகும், இந்த ஸ்பீட்ல போகாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இந்த ரிலை மிசைலோட ஸ்பீட் 3ஆ பிரிச்சிருக்காங்க. பூஸ்ட் ஃபேஸ், டெர்மினல் ஃபேஸ், ஃபைனல் செகண்ட்ஸ்னு 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பூஸ்ட் ஃபேஸ்ல 6480 km/hல இந்த மிசைல் பறக்கும் லான்ச் பண்ணவனே. அடுத்தது மிட் ஃபேஸ்ல 4860 km/hல இருந்து 3600 km/h வேகத்துல இதால பறக்க முடியும். அடுத்ததுதான் முக்கியமானது, ஃபைனல் செகண்ட்ஸ்ல மார்க் 3ல இருந்து மார்க் 4 ஸ்பீட்ல இந்த மிசைல் போகும். அதாவது டார்கெட்டை நோக்கி இது போவாது, மேல இருந்து வேற டார்கெட் அடிக்கிற மாதிரி போய் ஒரு ஜி மெனியூவர் பண்ணி கீழே 90 டிகிரில டைரக்டா இது டார்கெட் அட்டாக் பண்ணும். இந்த ஸ்பீட்ல ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரிலை மிசைலை இன்டர்செப்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ ரிலை மிசைலோட லேலோட பார்க்கலாம். இதையும் 3ஆ பிரிச்சிருக்காங்க. வார் ஹெட்டை வச்சு 350, 750, 1000 சொல்லி 3ஆ பிரிச்சிருக்காங்க வார் ஹெட் வெயிட்டை. இந்த மிசைலோட வெயிட் மாறினா ரேஞ்சும் மாறும். வார் ஹெட் வெயிட்டை நம்ம கம்மி பண்ணி இதோட ஃபியூல் வெயிட்டை நம்ம அதிகப்படுத்தலாம். இப்படி அதிகப்படுத்தும் போது மிசைலோட ரேஞ்சும் அதிகமாகும். இந்த ரிலை மிசைலை வச்சு டாக்டிக்கல் ஸ்ட்ரைக், பொசிஷன் ஸ்வீப் ஸ்ட்ரைக் ஈஸியா பண்ணலாம். இப்போ ரிலை ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் இல்ல, ஆனா இது ஒரு ஸ்மார்ட் ஹைப்பர்சோனிக் மிசைலா இருக்கு. பலிஸ்டிக் மிசைல் எந்த மாதிரி ஃபிளைட் பாத்தை ஃபாலோ பண்ணுனா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கல்லை தூக்கி தூரத்துல போடுறோம்னா அது எப்படி ஒரு ஆர்க் மாதிரி போய் உழுகுதோ அந்த மாதிரி தான் இந்த மிசைலும் வந்து டார்கெட் நம்ம எவ்வளோ ரேஞ்சில் கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் நேராக மேலே போய் அப்படியே கீழே வந்து விடுவோம். பலிஸ்டிக் மிசைல், ஹைப்பர்சோனிக் மிசைல் இதுக்கு வந்து அப்பாற்பட்டது. ஸ்ட்ரெயிட் லைன்ல இது போய் அடிக்கும். இந்த ரிலை மிசைல் ஃபர்ஸ்ட் பலிஸ்டிக் மிசைல் மாதிரி ஃபர்ஸ்ட் மேலே போயிடும், அதுக்கப்புறம் மிட் ஃபேஸ்ல அட்மாஸ்பியருக்குள்ள நுழையும். டார்கெட் அடிக்கும் போது சில சூழ்ச்சிகள் இது பண்ணும். இப்படி பண்ணும்போது ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ரேடாரால இந்த மிசைலை ட்ராக் பண்றது கஷ்டம். இதனால ஆன்டி பலிஸ்டிக் மிசைல் சிஸ்டம் லோட் அதிகமாகும். இதை இன்டர்செப்ட் பண்றதும் கஷ்டம் தான். இதனால ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்டர்செப்டாரை லான்ச் பண்றதுக்கு டைம் கொடுக்காது நம்ம ரிலை மிசைல். முக்கியமா இந்த மிசைல் ஃபைனல் அட்டாக்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு ஒரு ஷாக் கொடுக்கும். ரிலை மிசைல் லாஸ்ட் ஃபேஸ்ல கிட்டத்தட்ட கிரிட்டிக்கல் அட்டாக் டைரக்டா 90 டிகிரில திரும்பி இதை அட்டாக் பண்ணும். இதனால ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால சடனா ரிலை மிசைலுக்கு ஆப்போசிட்டா திரும்பி ஒரு இன்டர்செப்டாரை லான்ச் பண்ண முடியாது. ரிலை மிசைல் உண்மையா என்னன்னா நார்மல் பலிஸ்டிக் மிசைல் இல்ல, இது
ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலும் இல்ல, இது ஒரு மெனுவரிங் ஹைப்பர்சோனிக் பொசிஷன் ஸ்ட்ரைக் வெப்பன் தான். இந்தியாவோட ரிலே மிசைல் எதிரியோட மாடர்ன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் ஹை வேல்யூ டார்கெட்டையும் நம்ம ரிலே மிசைலால ஈஸியா அடிக்க முடியும். இதுதான் இந்தியாவோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டாக்டிக்கல் ஸ்ட்ரைக் பவர். இப்போ இந்த வீடியோ நான் 2 வாரத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கணும். ஆனால் இந்த மிசைலை பற்றி நான் கொஞ்சம் குறைவாக எடை போட்டேன். அதனால தான் இந்த வீடியோ வரதுக்கு லேட் ஆயிருச்சு. இந்த மிஸ்டேக் இன்னமேலே நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.